அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். இந்த பதிவிலையும் ஒரு மகான் பற்றிய மகானுடைய ஜீவசமாதி மற்றும் அவருடைய வரலாறு பற்றிய பதிவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மகான் திருவண்ணாமலைக்கு முதல் யோகியாக வந்து தங்கி தவம் புரிந்து பல அற்புதங்களை புரிந்த மகான். அதுக்கப்புறம் தான் ரமண மகரிஷி, ராம் சூரத்குமார் அவங்கெல்லாம் வந்தது. அவங்கெல்லாம் இவருடைய குகையில் இவர் தங்கி தவம் செய்த அந்த குகையை அவங்கெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்கங்கிறது வரலாற்றில் தெரியுது. அதாவது நம்ம இப்படிப்பட்ட யோகிகள், ஜீவசமாதி அடைந்த சித்தர்களை பற்றி பதிவு போடுறோம். இதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது, உண்மை. இவருடைய வாழ்க்கையில் நடந்தது சொன்னால் நீங்கள்லாம் பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. ஆங்கிலேயர் காலத்தில் தான் இவர் வாழ்ந்திருக்காரு. பல அற்புதங்கள் நிகழ்த்தி ஜீவசமாதி ஆகியிருக்காரு. சவுத் ஆர்காடு, அதாவது தென்னார்காடு கலெக்டராக இருந்த ஐடன்கிற ஒரு ஆங்கிலேயர் இவருடைய முதன்மை சீடர்களில் ஒருத்தராக இருந்திருக்கார். அப்படின்னா பார்த்துங்க, நடந்த வரலாறு. அதனால தான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட பதிவுகள்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு கிடைச்சாலும் கேட்குறதுக்கு கிடைச்சாலும் அதை உண்மையான பயபக்தியோடு கேட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு சில நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும், அவர்களுடைய அருள் கிடைக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால தான் இதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற சுவாமிகள் ஈசான்ய ஸ்ரீ ஞானதேசிய சுவாமிகள். பஞ்சபூதங்களில் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலைக்கு முதல் வந்த யோகி, அதாவது முதலாக வந்த சித்தர் இவர் தான் சொன்னோம். அப்போது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சித்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்கிறது உங்களுக்கே தெரியும். இவருடைய பெயர்லேயும் ஒரு அதிசயம் இருக்கும். என்னென்னா, இவருடைய தாய் தந்தை இவருக்கு வைத்த பெயர் கந்தப்பன். இவர்களுடைய தாய் தந்தை பெயரும் கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அவருடைய தந்தை பெயர் திருநீலகண்டர், தாயின் பெயர் உமையாள் பார்வதி. அது பாருங்கள், சிவன் பார்வதியினுடைய மகன் கந்தன். அப்படியே இது கடவுள் குடும்பத்துக்கும் ஒத்து போகுது, இவருடைய குடும்பத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி. அவருடைய பிறவியே இறைவனோட ஐக்கியமாகக்கூடிய பிறவின்னு இந்த பேர்லேயே தெரியுது பாருங்கள். இவருடைய பேரை கந்தப்பன் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னென்னா, ரொம்ப காலமாக அவருடைய தாய் தந்தைக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காம போயிடுது. அதனால் அவங்க திருவண்ணாமலைக்கு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை மனமுருகி பல காலம் வேண்டுறாங்க. அதனுடைய பலனாக குழந்தை பிறக்குது. அதனால் கந்தப்பன் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. பேரை வச்சு குழந்தைய நல்லா வளர்க்குறாங்க. சிறு வயதிலேயே ஞானத்தில் மிகச்சிறந்த ஒரு மாணவனாக இவர் அந்த குருகுலத்தில் அதாவது திகழறதை பார்த்து அங்கே குருகுல ஆசிரியர்களுக்கு இவர் மேலே ஆச்சரியம். இவர் ஒரு மிக சக்தி வாய்ந்த குழந்தைய, அதனால் இந்த குழந்தை துறவரம் பூண்டு செல்வதற்கு தான் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதே விஷயத்த அவங்க பெற்றோர்களும் யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது தான் அவர் தன்னுடைய தாயிடம், எனக்கு சாதாரண வாழ்க்கை வாழ விருப்பம் இல்லை, நான் இறைவனோட ஐக்கியமாகணும்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய போக்கில் விட்டுருங்க, நான் துறவரம் மேற்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தாய் கொஞ்சம் யோசித்து, என்ன இருந்தாலும் அந்த காலத்தில் ஒரே புள்ள அப்படிங்கும்போது யோசிப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அந்த காலத்துலலாம் துறவரம் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய அரசியல் ஆதாயத்துக்காக அதை பிரச்சனையாக்குற விஷயம்லாம் இப்போ நடக்குதே தவிர அப்போ அப்படிலாம் இல்லை. அவருடைய தாய் தந்தை பெற்றோரே அவருக்கு 7 வயதிலேயே சிவதீட்சை செய்து வைக்கிறாங்க. அதற்கு பின்னால் தான் அவர் தேசிகர் அப்படிங்கிற பட்டமே அவருக்கு சூட்டி எல்லாரும் மகிழ்கிறாங்க. அந்த சிறு வயதிலிருந்தே வேதங்கள், ஆகமங்கள் இந்த எல்லாவற்றையும் குருகுலத்தில் தெளிவாக ஞானத்தோடு கற்ற பின் பருவம் வர அவர் திருமண ஆசையை விட்டுட்டு சிவாலயங்கள், மடங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போக ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்களுடைய சொற்பொழிவை கேட்குறாரு, அவர்கள்ட்ட ஆசி வாங்குறாரு. அப்படியே அங்கேருந்து தில்லையம்பதி வரார் நடராஜர். அங்கே தான் அவருக்கு சித்தருடைய வாழ்க்கையே ஆரம்பமாகுது. சித்தி அங்கே தான் ஆரம்பமாகுது. எப்படி அப்படின்னா, அங்கே இருந்த மௌன குரு அப்படிங்கிறவருடைய, அது மிகப்பெரிய மகான், அந்த காலத்தில் வாழ்ந்தவர், அவர்கிட்ட சரணடைகிறாரு. அவரை
அவருடைய ஆசி பெறுறது அவ்வளோ ஈஸியாக அவருக்கு ஆரம்பத்தில் அமையலை. அதாவது மௌனகுருவை நாம் சந்தித்து விட்டால் போதும், அவருடைய ஆசி கிடைத்து விட்டால் போதும், நம்மளுடைய எல்லா ஆசாபாசங்களையும் விட்டு சித்தராகி விடலாம், யோகியாகி விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போனவர் மௌனகுரு ஆரம்பத்தில் இவரை சட்டை செய்யவே இல்லை. பல முறை முயற்சி பண்ணி பார்த்தார், சட்டை செய்யலை. தன்னுடைய ஆர்வம் எவ்வளவு இருக்குது, வாழ்க்கையை முழுமையாக துறக்க ஆசைப்படக்கூடிய ஒரு வேகமான ஒரு இளைஞன் அப்படிங்கிறத அவருக்கு ப்ரூவ் பண்ணணுன்ற எண்ணத்தில் ஒரு நாள் பயங்கர மழை, அந்த மழையிலையும் போய் அவர் இருக்கக்கூடிய இடத்துல போய் நிற்கிறாரு. முழுமையாக நனைகிறாரு. நனையும் போது பார்த்தா திடீர்னு, அதாவது தவ நிஷ்டை கலைஞ்சி டிஸ்டர்ப் ஆகுது. என்னடா டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தவ நிஷ்டை கலைஞ்சி பார்த்தா எதிர்த்தாப்புல இவர் சொட்டுற மழையில் பயங்கரமாக, அதாவது வெறும் இடையில் மட்டும் ஒரு துணியை கட்டி கொண்டு சட்டையெல்லாம் கூட கட்டி போட்டுடுறாரு. குளிரே இல்லாமல் அப்படியே திடகாத்திரமாக நிற்கிற அந்த இவரை பார்த்து, இவருடைய அந்த வைராக்கியத்தை பார்த்து மனசு இளகி போகிறார் மௌனகுரு. இவர் மேல் பேரன்பு கொண்டு அந்த சித்தர் தன்னுடைய போர்வையை அவருக்கு போர்த்தி விட்டு அவரை அழைத்து செல்கிறார். அன்று சீடராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் பின்னாளில் மிகப்பெரிய சித்தராக மாறுகிறார். அதாவது சிதம்பரத்தில் சித்தரானவர் அண்ணாமலையில் அண்ட சராசர ஈஸ்வரனோடு ஐக்கியமான அந்த மிகப்பெரிய ஞான சித்தரை பற்றி தான் நம்ம இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் பிறந்த ஊர் பாலாத்துக்கு பக்கத்தில் ராயவேலூர். இவர் வாழ்ந்த காலம் 1750 1829. மறுபடியும் சொல்கிறேன், இவர் வாழ்ந்த காலம் 17ஆம் நூற்றாண்டு, அதாவது 1750 1829 வரைக்கும் தான். ஒரு 79 வருடங்கள் இருந்திருக்காரு. ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளிடம் குருவருள் மற்றும் ஆசியும் கிடைக்கப்பெற்ற தேசிக சித்தர் அவர்கள் யோக ஞானம் எல்லாவற்றையும் கற்கிறார். கற்று குருவிடமிருந்து யோகப்பட்டை, யோகத்தண்டு இவையெல்லாம் பெற்று ஜடாமுடி தரித்து சித்தராக ஆகிறார். தில்லையம்பதியிலேயே ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளுடனேயே சில காலம் இருந்து தவம் செய்து மௌனகுரு சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்ததும் அவருடைய ஆத்மாவிடம் அனுமதி பெற்று ஆசி பெற்று நேரே திருவாரூர் தியாகராஜரை தரிசிக்கிறார். அதே சமகாலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான், நம்ம 1வது எபிசோடில் சித்தருடைய எபிசோடில் சொல்லியிருக்கோம், தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். அவர் அந்த திருவாரூரில் மடப்புறம் மடத்தில் தவம் செய்து கொண்டு வருகின்ற மக்களுக்கு பிணி மற்ற விஷயங்களை எல்லாம் போக்கி கொண்டு அந்த மக்களை காத்து கொண்டிருக்கிறார். அங்கே செல்கிறார். தட்சிணாமூர்த்தி சுவாமிகளோடு சில காலம் அங்கே தங்கி இருக்கிறார். தங்கி இருந்துவிட்டு அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு புறப்படுகிறார். திருவண்ணாமலைக்கு புறப்பட்டு இடையே வேட்டவலம் அருகாமையில் உள்ள பாக்காத்து மலை குகையில் கடுமையாக தவம் புரிய வேண்டும் என்ற ஆசையால் திருவண்ணாமலை அருகே உள்ள வேட்டைவலம் அருகே பாக்காத்து மலை குகையில் தவம் புரிய அமர்கிறார். இவர் தவம் புரிந்து அமர்ந்தது அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வருகிறது. அங்கே முத்துசாமி உடையாரும் பார்க்கிறார். அந்த முத்துசாமி உடையார் ஊருக்கெல்லாம் பால் கொடுக்குறவர், பால் வியாபாரம் பண்ணுறவர், ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் உள்ளவர், சித்தர்கள் மேலாம் ரொம்ப அன்பு உள்ளவர். அதனால் தினம் அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சித்தருக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தார். பால் அவரும் சரி அன்பாக கொடுக்குறாருன்னு பாலை வாங்கி அவரும் பருகினார். அந்த சில காலகட்டங்கள் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த உடையாருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற ஒரு நிலைமை வந்தது. அது இல்லாத வீடு கட்டணும், ரெண்டுக்குமே போதுமான பணம் இல்லாத ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த சித்தருக்கு வழக்கமாக அவர் பால் கொடுத்துக்கிட்டு இருந்தார். சித்தர் விபூதி கொடுத்தாரு. அந்த விபூதி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கும்போது அந்த விபூதி மூட்டை பெரிய பொற்காசுகள் மூட்டையாகவும் நிறைய, அதாவது வைர வைடூரியங்களோட அந்த மூட்டை இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இது நம்மளுடைய கஷ்டத்தை மனசில் வாங்கி நம்ம கஷ்டத்தை தீக்கிறதுக்கு சித்தர் அருள் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு சித்தர் அன்னையிலேருந்து ரொம்ப பயபக்தியாக வணங்க ஆரம்பித்தார்.
அந்த பொற்காசுகளை வச்சு வீடு கட்டினார், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணார், பெரிய செல்வந்தராக ஆயிட்டார். இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பயங்கர ஆச்சரியம். நமக்கும் அந்த சாமி ஏதாவது பணம் காசு கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி அவர் இருக்கிற அந்த மலை குகைக்கு வந்து கும்பலாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. தினம் அவரை வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே அவர் கோபமாகி, இன்னும் மக்கள் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி அந்த கோபத்தில் அங்கேருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்து அங்கே ஈசானிய மூலையில் ஒரு குளக்கரையில் வந்து அமர்றாரு. அப்படி திருவண்ணாமலைக்கு வந்தவர் கோரக்கநாதர் குளக்கரையில் வந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த மடம் தான் பிற்காலத்தில் ஈசானிய மடமாகி இப்போ நாம் பார்க்க போகிற ஸ்ரீ ஞானதேசிக சுவாமிகளுடைய மடமாக இருக்குது. ஒரு அற்புதமான நிகழ்வை சொல்லணும் அப்படின்னா, எந்த சித்தருக்கும் நிகழாத ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, அந்த வேட்டவலம் குகையில், அந்த மலை குகையில் அவர் தவம் பண்ணும்போது நிறைய துஷ்டர்கள் வேறு மாதிரி ஆட்கள்லாம் கூட இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதாவது தவத்தை கலைக்கிறதுக்கு அவங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி சிவனும் பார்வதி இருவரும் புலிகளாக உருமாறி அவருடைய தவம் கெடாமல் இருக்க காவல் காத்திருக்காங்க. இதை ஒரு சில நாட்கள் வந்து மக்களே வந்து பார்த்துட்டு பயந்து தூரவே நின்றுருக்காங்க. இந்த அதிசயத்தை பார்த்து பயங்கரமாக வியந்து, மிகப்பெரிய சக்தி உள்ள மகான் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. சாதாரணமாக புலிகள் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி சில நாட்கள் வந்து அந்த தவம் கலைந்து கண் திறந்து பார்க்கும்போது புலிகள் நிற்கிறத பார்த்து எதிரே நிற்பது சிவன் பார்வதி என்பதை அவர் வந்து அறிந்து மனமுருகி சிவன் பார்வதியா புலிகளாக நிற்கிற அந்த ரெண்டு பேரையுமே தடவி கொடுத்து, அண்ணாமலை அரசே அப்படின்னு சொல்லி சிவனையும், உண்ணாமலை அம்மான் தாயே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவையும் புலிகளையும் ரெண்டையும் தடவி கொடுத்து அனுப்புவாராம். இதை பார்த்த மக்கள் வந்து மிகப்பெரிய மகான், இவர் நினைச்சா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் தினம் தினம் வந்து கூட்டமாக நின்று நமக்கு ஏதாவது பொருள் கிடைக்காதான்னு சொல்லி அவரை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இவர் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது தான் சிவனே அவருடைய கனவுல தோன்றி, நீ வந்து திருவண்ணாமலையில் ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய அந்த திருக்குளத்துக்கு போ, அங்கே போய் அமர்ந்து உன்னுடைய வேலையை கவனி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படியே அங்கே வந்து அமர்ந்தவர் தான் இவர். தினம் அங்கே இருக்கிற அந்த சித்தரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிற உண்மையான பக்தர்கள் வந்து திடீர்னு சித்தரை காணமே எங்கே போனார்னு தவிக்கும் பொழுது சிவனே அந்த உண்மையான பக்தர்கள் முன் தோன்றி, உங்களுடைய சித்தர் வந்து இங்கே ஈசான மூலையில் அங்கே தான் இருக்கார், அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொன்னதா வரலாறு சொல்லுது. அப்படி வந்து சிவனுடைய அருளை பெற்ற அந்த பக்தர்கள் ஒருத்தர் அருணாச்சலம் அப்படிங்கிறவர், அருணாச்சலம் செட்டியார். அவருக்கு குழந்தை பாக்கியமே ரொம்ப வருஷமாக இல்லை. அவர் வந்து சிவன் சொன்ன மாதிரி ஈசானிய மூலையில் அந்த குளக்கரையில் இருக்கக்கூடிய நம்ம சுவாமியை ஸ்ரீ ஞானதேசிக சித்த சுவாமிகளை வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் வந்து விபூதியை கொடுக்குறாரு. அவர் போய் விபூதியை கொண்டு போய் அதை வச்சு தினம் வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே பயங்கர சந்தோஷம். ஞானதேசிகிட்ட வந்து சொல்கிறாங்க. அவரே வந்து அந்த குழந்தைக்கு முருகப்பா அப்படிங்கிற பேர் வைக்கிறாரு. அதனால் வந்து அந்த பரம்பரையாக இந்த ஞானதேசிகர் மேலே பக்தி கொண்டு ஞானதேசிக சித்தர் சுவாமிகள் அளித்த அந்த திருநீர் பையை வழிபட ஆரம்பித்தார்கள். பரம்பரையாக அந்த திருநீர் பை சித்தராக வழிபடப்பட்டு இன்று வரைக்கும், இன்று இருக்கிற பரம்பரை கூட அந்த திருநீர் பையை சித்தரை நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். தான் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாமல் பக்தர்கள் தவிக்கிறார்களே என்று நினைத்த சிவபெருமான் பக்தர்கள் முன் தோன்றி தான் எங்கிருக்கிறோம் என்பதை அறிவித்ததை அறிந்த சித்தர், இறைவன் இவ்வளவு இறங்கி வருகிறாரே அப்படின்னு சொல்லி அவர் மேலே மிகப்பெரிய அளப்பரிய அன்பு கொண்டு இயற்றிய பாடல் தான் தோத்திரப்பா மாலை. அதன் பிறகு வேறு வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டவை தான், இயற்றப்பட்டவை தான் அண்ணாமலை வெண்பா, அண்ணாமலையார் வெண்பா, அண்ணாமலையார் கன்றி போன்ற பாடல் நூல்கள். சிவபெருமான் சொல்லி அந்த குளக்கரை அருகே போய் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தார் என்று சொன்னோம். அந்த இடம்தான் இப்பொழுது மடமாக பரிணமித்திருக்கிறது. இங்கே தவத்தில் இருந்தபடி
அண்ணாமலையாரை தரிசிக்க சென்ற இந்த இடம்தான் பின்னாளில் வேட்டவலம் ஜமீன் குடும்பம் மூலமாக மடமாக மாற்றப்பட்டு இன்று ஈசானிய ஸ்ரீ ஞானதேசிக சித்தர் சுவாமிகள் மடம் என்ற பெயரில் பேரும் புகழோடு சிறப்பாக இயங்கி வருகிறது. சித்தர் சுவாமி வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த அற்புதங்கள் எண்ணிலடங்காதவை. அவற்றில் 1-2 சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அதில் முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா ஐடன் துறை, அதாவது ஆங்கிலேய காலத்தில் சவுத்தார்காடு மாவட்டம், அதாவது தென்னார்காடு மாவட்டத்துக்கு கலெக்டராக இருந்தவர் ஐடன் பிரபு, ஐடன் துறை. அவருக்கு காசநோய் அவரால் அதுலேருந்து விடுபடவே முடியல. எவ்வளோ செலவு பண்ணி பார்த்துட்டாரு. காசநோய்க்கு இப்போ தான், அதாவது டிபி, இப்போ தான் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தான் மருந்தே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த காலத்தில் அந்த காசநோய் அதனுடைய நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள். உயிர்கொல்லி நோய் தான் அப்போ அது. அதனால் எங்கே போயுமே அவருக்கு அது தீராத நோயாக இருந்து சுவாமிகளை பற்றி கேள்விப்பட்டு சுவாமிகள்கிட்ட வேண்டுறாரு. சுவாமியும் விபூதியை பிரசாதமாக கொடுத்து அனுப்புகிறாரு. அவர் ஒரு தடவை பார்த்துட்டு போனதுக்கு அந்த பிரசாதத்துக்கு அவருக்கு அந்த டியூபர்குலோசிஸ், டிபிங்கிற அந்த உயிர்கொல்லி நோய் குணமாயிடுது. சுவாமிகளின் ஆன்மீக இறை சக்தியை உணர்ந்த அந்த ஐடன் துறை அன்னியிலிருந்து சுவாமிகளுக்கு பக்தன் ஆயிடுறார், தீவிர பக்தன் ஆயிடுறாரு. அதனால் திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய எல்லா வைபவங்களையும், எல்லா உற்சவங்களையும், திருவிழாக்களையும் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு முதல் பக்தனாக அந்த ஐடன் பிரபு ஆயிடுறாரு. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை உற்சவம் நடக்குது. திருவண்ணாமலையார் அண்ணாமலையாரை பார்ப்பதற்காக குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கார் துரை. அந்த காலகட்டத்தில் தென்பெண்ணையாற்றில் பயங்கர வெள்ளம். குதிரை இறங்கி போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு கட்டம். பின்னாடி பரிவாரங்களோடு தான் வந்திருக்காரு. பார்த்தா ஐயோ இந்த இதுக்கு போக முடியாது, உற்சவத்துக்கு போகலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவர், எப்படிடா போக முடியும், குதிரையோடு இறங்கினா அடிச்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி யோசித்தார். அப்போது சுவாமிகளை நினச்சார். சுவாமியை நினச்சி, குருவே நீங்கள் தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லி கடகடன்னு குதிரையோட ஆற்றுல இறங்கிட்டார். பின்னாடி வந்த பரிவாரங்கள்லாம் பயந்து அப்படியே நின்றுட்டாங்க. அங்கே குரு அதாவது ஞானதேசிக குரு நிஷ்டையில் இருக்கார், தியானத்தில் இருக்கார். திடீர்னு பார்த்தா கண் விழித்தவர் தன்னுடைய கையை ஒரு பக்கமாக தாழ்த்தி இப்படி அப்புறம் உயர்த்தினார். அப்போது நிஷ்டையிலேருந்து திடீர்னு திடுக்கிட்டு கண் விழித்து இப்படி ஏதோ பண்ணுறாரு குருன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சிஷ்யர்கள்லாம் என்ன செய்கிறீங்க சுவாமி அப்படின்னு கேட்க, அதுக்கு சொன்னார், என்னை நம்பி ஆற்றுல இறங்கின சிஷ்யனை நான் தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார். இவர் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் குதிரை ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்தது, பரிவாரங்களும் கடக்க உதவியாக இருந்தது. இது மிகப்பெரிய விஷயமா அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டுச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஐடன் துறை சாமி மேலே தீவிர பக்தியாகி முக்கியமான சீடர்களில் ஒருத்தராக ஆனார். அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஐடன் துறை ஒரு நாள் குருவை சந்தித்து, நான் என் சொத்தெல்லாம் உங்களுக்கு நான் எழுதி வைக்கிறேன், உங்கள் பேரில் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு வேண்டாம்ப்பா, அங்கே பார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை காமிச்சு, திருவண்ணாமலையை காமிச்சு, அவனுக்கு 2 குழந்தைங்களோட குடும்பஸ்தன், அவனுக்கு எழுதி வைப்பா அப்படின்னு சொல்ல, ஐடன் பிரபுவும் சிரிச்சுக்கிட்டு திருவண்ணாமலை அந்த தேவஸ்தானத்துக்கு, அதாவது அந்த கோவிலுக்கு தன்னுடைய சொத்துக்கள்லாம் எழுதி வச்சார். இது உண்மையாக நடந்த வரலாறு. புதுப்பாளையம் நாயக்கருக்கு சூளை நோயை குணப்படுத்தினார். சிவபெருமான் சொன்ன அந்த ஈசான்ய மூலையில் உள்ள குளக்கரையில் பர்ணசாலை அமைத்து பக்தர்கள் ஞானக்கட்டளை என்ற நூலை இயற்றி அதை சீடர்களுக்கு பாடமாகவும் நடத்தி கொண்டே தன்னுடைய வரும் பக்தர்களுக்கு எல்லாம் விபூதி பிரசாதம் கொடுத்து அவர்களுடைய நோய் பிணியை எல்லாம் தீர்த்தவாறு இருந்தார். தன் இறுதி காலம் உணர்ந்து தாம் பரிபூரணமாகும் காலத்தை அவரே ஓலைச்சுவடியில் எழுதி ஆசனத்தின் கீழே வைத்துவிட்டு அன்றாட வேலைகளை கவனிக்கிறார். அவர் எழுதி வைத்த அந்த நாளும் வருகிறது. அன்று நடராஜ பெருமான் அரைக்கட்டுக்கு உள்ளே போய் பத்மாசனத்தில் சின்முத்திரை தரித்து உட்கார்ந்து அவர் பரிபூர்ணமாக தயாராகும் பொழுது
முதன்மை சீடரான முத்துசாமி உடையார் பால் கொடுத்தாரு, நிறைய பொன் பொருள்லாம் கிடைச்சிதுன்னு சொன்னோமே, அந்த முத்துசாமி உடையார் வந்து முதன்மை சீடராக இருக்கார். அவர் சுவாமிகளை பார்த்து கேட்குறாரு, சுவாமி அடியேனின் கதி அதோ, என் கதி என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு சுவாமிகள் சொல்கிறாரு, உங்கள் குடும்பம் பழுத்த பழமாகி விட்டதே, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பரிபூர்ண முக்தி அடைஞ்சிடுறாரு. சுவாமிகள் 1829 வருஷம் மார்கழி மாதம் 26 வியாழக்கிழமை அன்று ஜீவசமாதி அடைகிறார். அந்த ஜீவசமாதி அடைந்த இடத்துல தான் இப்போது கட்டிடம் எழுப்பப்பட்டு அதற்கு அருகாமையில் அவர் தினம் அண்ணாமலையாரை நின்று தரிசனம் செய்த இடத்தில் ஜன்னல் வைக்கப்பட்டு அந்த ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தா அண்ணாமலையாரினுடைய மலை தெரியும். ஸோ அப்படி வடிவமைக்கப்பட்டு இந்த மடம் மிகவும் அருமையாக இருக்கிறது. இப்போது கோவிலூர் முத்துராமலிங்க சுவாமிகள் இந்த ஸ்ரீ ஞானதேசிக சுவாமிகளினுடைய ஜீவசமாதி மடாலயமாக அமைய ஆவண செய்தவர். 150 ஆண்டுகளாக சிறப்பாக ஈசானிய இந்த மடாலயம், ஈசானிய ஸ்ரீ ஞானதேசிக சுவாமிகளுடைய மடாலயம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் ஜீவசமாதி அடைந்த ஸ்ரீ ஞானதேசிக சுவாமி அவர்கள். திருவண்ணாமலை செல்பவர்கள் அல்லது ஒரு மகானை பார்க்க வேண்டும், மகானுடைய அருள் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலை போய் ஈசானிய லிங்கம் அது வழிபட்டுட்டு வரும்போது, பிரதட்சணமாக வழிபட்டு வரும்போது கடைசி லிங்கம், அதுக்கு எதிர்த்தாப்புல கூட அம்மணி அம்மாளினுடைய ஜீவசமாதி இருக்கு. அதுக்கு பக்கத்தில், அதாவது ஈசானிய லிங்கத்துக்கு எதிரில் இந்த ஸ்ரீ ஞானதேசிகருடைய ஜீவசமாதி அமைந்திருக்கிறது. அந்த ஜீவசமாதிக்கு சென்று அவருடைய ஆசைகளை பெற்று நீங்கள் பலனடையணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஜீவசமாதி பற்றிய ஒரு சிறு வீடியோ பதிவை பாருங்கள். இந்த வலது பக்கத்தில் ஒரு கோடியில் மரம் தெரியுது பாருங்கள், அங்கே தான் ஈசான்ய லிங்கம் இருக்குது. அதுக்கு எதிர்ப்புறத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே ஸ்ரீ ஈசானிய ஞானதேசிகருடைய ஜீவசமாதி, அந்த போர்டே இருக்குது பாருங்கள். ஈசானிய ஞானதேசிகருடைய ஜீவசமாதி இதுதான். இவர்தான் ஞானதேசிகர். சிறு வயதிலேயே தனக்கு சாதாரண லௌகீக வாழ்க்கையில் ஆர்வம் இல்லைன்னு பெற்றோர்கள்ட்ட சொல்லி துறவரம் பூண்டு அந்த வயதிலேயே அவருக்கு பெற்றோர்களே சிவதீட்சை கொடுத்துருக்காங்கன்னா மிக பெரிய ஆச்சரியமான விஷயம். சிவனுடைய குழந்தை மாதிரி அவர் சின்ன வயசுலேயே சிவனை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 7 வயசில் அவர் ஆரம்பித்த அந்த சிவ தீட்சை, அதுக்கப்புறம் ஆலயங்களுக்கு போகிறது, மடாதிபதிகள்கிட்ட பேசுறது, சொற்பொழிவை கேட்கறது, ஆகமம் மற்ற விஷயங்கள்லாம் படிக்கிறது, இதெல்லாம் ஆர்வமாகி அதையெல்லாம் தாண்டி தனக்கு ஒரு சக்தி கிடைக்கணும், சித்தராகணும், சிவனோட ஐக்கியமாகணுன்ற ஆசையில் அவர் வீட்டை விட்டு கிளம்புறாரு. வீட்டை விட்டு கிளம்பி நேராக சிதம்பரத்துக்கு வர்றாரு. அங்கே ஸ்ரீ மௌனகுரு சித்தர்கிட்ட போராடி அவருக்கு சீடராகி அங்கே அவருக்கு தீட்சை கிடைச்சி அங்கே சித்தராகிறார். அங்கேருந்து கிளம்புறார். இது நடந்த வரலாறு, அதை நம்ம சொன்னோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஈசானிய அந்த தேசிக சித்தருடைய ஜீவசமாதி, அதன் மேல் அமைந்துள்ள சிவபகவான். இது அந்த சிவபெருமான் அந்த ஜீவசமாதி அதனுடைய பின்புறம். இது பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து எல்லா நேரங்களிலும் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஃபோட்டோ ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது யாருன்னா, நான் முதல் எபிசோடில் சித்தரை பற்றி ஆரம்பிச்சிருந்தேன். அது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், அதாவது சென்னை வண்ணாரப்பேட்டையில் ஜீவசமாதியானவர். அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகளினுடைய படமும் இந்த இவருடைய ஜீவசமாதி பின்புறம் இருக்குது. ஏன்னா திருவாரூருக்கு போனப்போ மடப்புறத்தில் இவர் கூடயும் அவர் தங்கி இருந்து தவ வேலைகளை மேற்கொண்டாருன்னு சொன்னோம். இப்போ அந்த அம்மாவும் குழந்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக அந்த திருவண்ணாமலையா அந்த அண்ணாமலையாரை பார்க்குறாங்க. அதாவது இந்த திருவண்ணாமலையில் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஞானதேசிகர் தினமும் இந்த இடத்துக்கு வந்து தான்
அந்த அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு போவார். அண்ணாமலையாரை பார்த்த மாதிரியே தரிசனம் பண்ணிட்டு போவார். அதனால் ஜீவசமாதியை அந்த இடத்துல கட்டி அதுக்கு பின்புறமே ஜன்னலை வச்சு அவர் இங்கேருந்து பார்த்த இடம் அந்த மலை தெரிகிற இடமா அமைச்சு அதையே ஒரு மடாலயத்தில் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் இந்த பிரகாரத்தினுடைய இந்த பக்கம் பக்தர்கள்லாம் அமர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஞானதேசிகர் ஐயா அவர்கள் வேட்டை வளத்தில் ஒரு மலைக்கு உள்ள குகையில் ஒரு கடும் தவம் புரிஞ்சாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடம் சம்பந்தப்பட்ட கட்டடம் தான் இது. அந்த குகையை சுற்றி இருக்கக்கூடிய இடம் இது. இப்போ அது கட்டடமாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பில்டிங்க்கு உள்ளதான் இது பாருங்கள், இது வராண்டா இதெல்லாம் இருக்குது. இப்போ எல்லாம் பெருசாக இதை ஒரு கட்டடமாக கட்டியிருக்காங்க. இதன் ஒரு பகுதியில் தான் அந்த குகை இருக்குது. அந்த குகை இன்னும் பழமை மாறாமல் யாருடைய காலடியும் கூட படாமல் சுத்தமாக, அதாவது அது வந்து கடவுள் இருந்த இடம், அதாவது மகான் இருந்த இடம். அதனால் அந்த இடத்த யாருடைய கால் தூசியோ இதுவோ படாமல் சுத்தமாக பராமரிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த குகை இருந்த இடம். இந்த இதுக்குள்ளே அமர்ந்து தான் வந்து அவர் இறைவனை நோக்கி கடுந்தவம் புரிஞ்சது. அந்த நேரத்தில் யாரும் இவரை வந்து தொந்தரவு செஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சிவனும் பார்வதியும் புலி ரூபத்தில் வந்து இவருக்கு வந்து காவல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அது இந்த இடம் தான். இது இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதுக்குள்ளே ஒரு தண்ணி சுனை மாதிரி ஒரு தண்ணி இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது இந்த நீர் வந்து எப்பவுமே அதில் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது வற்றாத சுனை நீர் மாரி இது வந்துக்கிட்டே இருக்கு. இது எப்பவுமே பார்க்கலாம், எப்போ போனாலும் அங்கே பார்க்கலாம். இந்த குகை இருக்கிற இடத்தையும் பார்க்கலாம். அங்கே கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய உதவியோடு இதை வந்து பார்க்கலாம். அங்கே சுனை நீர் எப்பவுமே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். இதை விட மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபத்தன்று இந்த சுனை நீர் பெருகி இந்த குகைக்கு மேலே வரைக்கும் வந்துடுமா. ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும் அவர் 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 சந்தோஷமாகி அப்படி நடக்குது. அது என்னன்னு தெரியல. அது அவருடைய ஒரு சக்தியை காட்டுவதற்காக, ஒரு அதிசயத்தை காட்டுவதற்காக இப்படி நடந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். யாருக்காவது ஒரு சிலருக்காவது என்னுடைய பதிவு பயனை கொடுத்ததுன்னா அது மிகப்பெரிய இறை பயன் நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல சித்தருடைய பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.